ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது கொடைக்கானல், ஊட்டி இங்கே நம்ம போகணும்னா பாஸ் வாங்கணும். அந்த பாஸ் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் டிஎன் பாஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு பாஸ் எடுக்க வேண்டிய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் டிஎன் பாஸ் ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிக்கங்க. இது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியில் இருந்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இந்தியாவுக்குள்ளே இருந்து வந்தீங்கன்னா இந்தியாவுக்குள் இருந்து அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட ஃபோன் நம்பர் ஃபஸ்ட்டு அடிக்கணும். ஃபோன் நம்பர் அடிச்சுட்டு கீழே அந்த கேப்சா கோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து நம்ம இங்கே அடிக்கணும். அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு லாகின் ஆயிரும். இப்போ ஓடிபி வந்துருச்சு. நம்ம ஓடிபி டைப் பண்ணுவோம். டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. உங்களுக்கு இது மாதிரி லாகின் ஆயிரும். இதில் நீங்கள் நீலகிரிக்கு போகிறீங்களா அல்லது கொடைக்கானலுக்கு போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் டிஎன் பாஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு வரும். இதில் நம்மளோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அடித்து நம்ம ஃபுல் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்கள் பேர் டைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வருகையின் காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அது நம்ம எதுக்காக நம்ம அங்கே போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் நான் டூரிஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எதுக்காக போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வாகன பதிவு எண், அதாவது உங்கள் ஆர்சி புக்கில் இருக்க உங்கள் வண்டியோட நம்பர் அப்படி டிஎன் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த வண்டி நம்பர் இங்கே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை பேர் நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறத டைப் பண்ணணும். நம்ம எத்தனை பேர் போகிறோமோ அது எத்தனை பேர் அப்படிங்கிறத நம்ம அதில் அடிக்கணும். நெக்ஸ்ட்டு வாகன உற்பத்தி வருடம், அதாவது இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங், எந்த வருஷம் நம்மளோட வண்டி மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத நம்ம ஆர்சி புக்கில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் இங்கே அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு கீழே வாகனத்தின் வகை, அதாவது நம்ம பஸ்ஸா, மினி பஸ்ஸா, காரா, அப்படின்னா டூ வீலரா அப்படிங்கிறது, நம்ம எந்த வண்டியில் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு எரிபொருள் வகை, அதாவது பெட்ரோலா, டீசலில் ஓடுதா இல்லை பயோகேஸா இந்த மாதிரிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்நுழையும் நாள், என்னைக்கு நம்ம அந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு நம்ம என்னைக்கு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்றைக்கு அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வர்றோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நம்மளோட அட்ரஸ் ஃபுல்லாக அடிக்கணும். டோர் நம்பரோட உங்களோட இருப்பிட முகவரியை ஃபுல்லாக கீழே டைப் பண்ணிக்கிங்க. அப்புறம் நீங்கள் எந்த மாநிலம், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வர்றீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே முகவரி 1, முகவரி 2 அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அப்புறம் அஞ்சல் குறியீடு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் ஃபுல்லாக உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் அடிக்கணும். அடிச்சுட்டு கீழே தங்கும் இடம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம்னா அந்த ஹோட்டல் அட்ரஸ் கீழே அந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு தங்கும் இடம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸை ஃபுல்லாக அடிக்கணும். இல்லை நம்ம அங்கே போய் தான் நம்ம ரூம்லாம் புக் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தால் நம்ம தங்கும் இடம் இன்னும் தெரியாது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ சமர்ப்பிக்க அப்படிங்கிறத சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்கள் அதோட டெர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோமே இப்போ உங்களுக்கு பாஸ்க்கு சப்மிட் ஆயிரும். இப்போ நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு பாஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இதுதான் அந்த பாஸ். இதில் உங்களோட வண்டி நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அட்ரஸ், நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டேட்டில் உள்ளே வர்றீங்க, எந்த டேட்டில் வெளியே போகிறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இருக்கும். இதில் மேலே டவுன்லோடு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும். நம்ம டவுன்லோட் பண்ண அந்த பாஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப இதை கையில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை.